மிஷ்கின்கிறத விட விஸ்கின் அப்படின்னு சொல்லிக்கலாம். அவர் படத்துடைய ப்ரொமோஷனுக்காக நான் நிர்வாணமாக நிற்கவும் தயார் அப்படின்றார். ப்ரொமோஷனில் வந்து இவர் நிர்வாணமாக நின்று யார் பார்க்க போகிறாங்க அந்த படத்துக்கு? நீங்கள் உலக அழகி ஐஸ்வர்யா அவராயா நீங்கள்? என்ன யார் நீங்கள்? 1 கோடி ரூபா சம்பளம் கொடுத்து அவங்கள நிர்வாணமாக நடத்தணும் நினச்சாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு லேடி ஃபோட்டோகிராஃபர் அவங்க வச்சு தான் எடுத்தேன்றார். ஆனால் நமக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் என்னென்னா, நிர்வாணமாக இன்றைக்கி இருக்கிற ஆண்ட்ரேயாவும் இங்கே வந்து கேமரா முன்னாடி எவரே கேமரா டைரக்ஷன் எல்லாம் பண்ணால் இவர் தான். அவர் தான் சொல்கிறாரு எங்கள் அம்மா அப்படின்னு. அம்மாவே அப்படி தான் எடுப்பார்னு நினைக்கிறேன், நிர்வாணமாக தான் எடுப்பார்னு நினைக்கிறேன். இப்போ நிர்வாணமாக நீங்கள் 2 பேர் வெளியே உள்ளே இருக்கும்போது நாங்கள் என்ன நினைப்போம்? பனைமரத்தடியில் நீங்கள் நின்று பால் குடித்தாலும் கல் தான் சொல்கிறோம்ல. உங்கள் நிர்மாணமாக இருப்பாங்க, நீங்கள் டைரக்டராக இருக்கீங்க அப்படின்னா நாம் என்ன நினைப்பாங்க மக்கள்? இதை வந்து இவர் கண்டிச்சிருக்காரு, வெற்றிமாறன். அந்த படம்லாம் நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்களா அவ்வளோதான், நான் பேச மாட்டேன் அப்படி இப்படின்னு நிறைய கண்டித்த பிறகு அது படம் அப்படியே நிற்கிது. நீ என்ன பெரிய அறிவாளியா? நீ படம் பண்ணுறது ஆங்கில படங்களை விட்டு வாந்தி எடுக்கிற அந்த படங்களை பார்த்து தான் வாந்தி எடுக்கிற. நீ என்ன புதுசாக உட்காந்து யோசிக்கிறியா? பணம் அதிகமாக கொடுத்தீங்கன்னா அவர் என்னவே தெரியாதுங்க. அப்படியே நடுங்க கை அப்படி வந்து 100 1000 500 கிராமத்தான் என்ற மாதிரி ஐயா போச்சுன்னு தான் அவர் இது பண்ணுவார். ஆனால் அதெல்லாம் வந்து நடிப்பு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. உங்ககிட்ட சாவி எங்ககிட்ட இருக்குது, நீங்கள் தான் குடியிருக்கீங்க. நீங்கள் ஹவுஸ் ஓனர் அவராக இருந்தாலும் கூட அவர் வந்து ப்ராப்பராக போலீஸோடு வந்து நீங்கள் திறக்கணும். போலீஸ் இல்லாமல் நீங்களாக கதவு திறந்துட்டு உள்ளே போனீங்கன்னா நீங்கள் அவர் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும். ஒரு 5 லட்ச ரூபா வச்சுருந்தேன்னாலும் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். பொதுவாகவே வந்து இயக்குனர் மிஷ்கின் வந்து பலராலையும் எப்பொழுதுமே கவனிக்கப்படக்கூடிய ஒரு இயக்குனராக தான் இருந்துட்டு இருக்கிறாரு. இந்த மேடை நாகரிகத்தில் அவர் வந்து கொஞ்சம் தவறாக பேசினதா இப்போ மன்னிப்பும் வந்து கேட்டிருக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க? மிஷ்கின்கிறத விட விஸ்கின் அப்படின்னு சொல்லிக்கலாம். அவர் விஸ்கின் ஆமாம். இல்லை, மிஷ்கின்ற பேரே அவராக வச்சுக்கிட்டது தானே. ஆமாம், விஸ்கின். அப்போ விஸ்கின் தான் வச்சுக்கலாம். அவர் ஏன் அப்படி சொல்கிறீங்க? இல்லை சர்ச்சைக்குரிய விஷயங்களாக சொல்லிட்டு தான் இருக்கார் அவர். அவரை வந்து என்னென்னா சில இடங்களில் வந்து அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டு போயிடுறது. இந்த மேடை எல்லாமே நம்ம பக்கம் அந்த ஒரு பெரிய விஐபிகளுக்காக அதை தாண்டி நம்ம பக்கம் எல்லாருமே தன்வசப்படுத்துவாங்கள்ல, அந்த மாதிரி எல்லை மீறி சில நேரங்களில் பேச ஆரம்பிச்சிருவாங்க. என்னமோ ஒரு காளியின் ஒரு கொட்டுக்காளி படத்துக்கு இது பண்ணும்போது அப்படி தான் உட்காந்து நின்று பேசிகிட்டு இருக்காரு. இந்த படத்துடைய ப்ரொமோஷனுக்காக நான் நிர்வாணமாக நிற்கவும் தயார் அப்படின்றாரு. ப்ரொமோஷனில் வந்து இவர் நிர்வாணமாக நின்று யார் பார்க்க போகிறாங்க அந்த படத்துக்கு? நீங்கள் உலக அழகி ஐஸ்வர்யா அவராயா நீங்கள்? என்ன யார் நீங்கள்? அதாவது ஒரு ஆண் நிர்வாணமாக நின்று எவன் ரசிக்க போகிறான்? அதான் சாமியார்கள் நிறைய பேர் நின்று தானே இருக்காங்க டெய்லி. இல்லை, என்ன சொல்கிறதுன்னு இருக்குல்ல, அதுக்காக நான் வந்து டிக்கெட் வாங்கி விற்பனை பண்ணுவேன், ஒரு 1000 டிக்கெட் வாங்கி ஃப்ரீயாக கொடுப்பேன் அப்படின்னு உங்களுக்கு அது ஓகே. நான் நிர்வாணமாக நிற்கேன் அப்படின்னா என்ன கிறுக்கு பையன் பேசுகிற மாதிரி தான். என்ன கிறுக்கு பயலா இவன் இப்படி பேசுகிறானேன்னு தான் தோணும். இவன் நிர்வாணம் வந்து அந்த ஏரியா பக்கம் யாரும் போவாங்களா? பெண்கள் போவாங்களா? யாராவது போவாங்களா அந்த பக்கம்? இதுதான் அதான் அந்த மாதிரி கிறுக்குத்தனமாக பேசுவார். சில நேரங்களில் பேசுகிறேன், ஏதோ வாழ்த்துறேன் அப்படியே நல்லா பேசக்கூடியவர் தான், சில விஷயங்கள் நல்லா பேசுவார். ஆனால் இந்த கிறுக்குத்தனமாக சில நேரங்களில் வந்துடும். அது என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் ஒருமையில் அவன் இவன் ஆரம்பிச்சிருவார். அப்புறம் வந்து இளையராஜா அவருடைய சாக்னா மாதிரி என்னுடைய இதுக்கு அவருடைய இசை அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சிருவார். இந்த மாதிரி அவர் என்ன சொன்னார், யதார்த்தமாக தான் பேசுகிற மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தார். எப்படி நண்பர்களோட பேசுவோமோ அந்த மாதிரி ஒரு பேச்சு தான். பேசும்போது நீங்கள் வார்த்தான்றீங்க, இந்த வார்த்தையெல்லாம் யதார்த்தமான வார்த்தையா? நீங்கள் சொல்லுங்கள். மாலை வார்த்தா அப்படி இப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நீங்கள் யதார்த்தமாக அதாவது நீங்கள் தனியாக பேசிக்கலாம். நீங்கள் ஒரு 4 பெண்களோடு உட்கார்ந்து தனியாக பேசிக்கலாம். நீங்கள் சபையில் பேசுகிறீங்க, ஒரு விஐபியாக 4-5 விஐபி உட்காந்துருக்காங்க. இவர் அமீர் இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க, பெரிய பெரிய ஆட்கள் உட்காந்துருக்காங்க. அந்த சபையில் தான் நீங்கள் பேசுகிறீங்க, அதுவும் மைக்கில் பேசுகிறீங்க, பத்திரிகையாளர் முன்னாடி தான் பேசுகிறீங்க. அதுக்கும் இப்போ வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. அதுவும் வந்து நீங்கள் வந்து என்ன உங்களுக்கெல்லாம் ரசனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தானே கொடுத்துருக்காரு. அதை இல்லை, இப்போ வேற ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, பொதுவாக வந்து கிராமத்தில் அந்த மேடைகள்லாம் வந்து பேசுகிறப்போ வந்து நாக்கூசுற வார்த்தைகள் தான் வந்து பேசுவாங்க. அதுவும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு. ஸோ இதுவும் என்ன கூத்தாடிகள் தானே? கூத்தாடிகள் காலத்தில் பேசுனாங்க. கூத்தாடிகள் காலத்தில் அந்த இடத்துக்கு யார் வருவாங்க அதிகமாக? ராத்திரியில் கூத்து நடக்கும்போது பெண்கள் கொஞ்சம் வருவாங்க, வயசான பெண்கள் வருவாங்க.
வயசான பெண்கள் இப்போ சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா ஆபாசமாக பேசுவாங்க, திட்டுவாங்க. ஏன்னா அவங்க அனுபவம் வயசாயிடுச்சு, அதை பற்றி பெருசாக பேசிக்காம இது பண்ண. சின்ன பெண்கள் பேசினா தான் அங்கே ஒரு இதாகும். வயசான பெண்கள் அப்புறம் ஆண்கள் நிறைய வந்து தண்ணி அடிச்சுட்டு பீடி குடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. அதில் வந்து கூத்து அந்த தெருக்கூத்து நடக்கும்போது இந்த மாதிரி வல்கராக ஏதாச்சும் வார்த்தைகள்லாம் பேசுவாங்க. ஏன்னா அப்போ தான் ரசிப்பாங்க, இவங்க தூங்க மாட்டானுங்க அப்படின்னு கூத்து கலைஞர்கள் அந்த நேரத்தில் பேசுவாங்க. அதுவும் வேணும்னு பேசுறதில்ல, அந்த நேரத்தில் ஒரு கலகலப்பு ஏற்படுத்தணும், அந்த சீனுக்கு ஒரு கிரியேட் பண்ணணும், அவங்க உட்காந்து தூங்காமல் இருக்கணும், கை தட்டணும் அப்படிங்கிறது பண்ணுறது. அது உங்களுக்கு என்ன, நீங்கள் இப்போ கூத்து கலைஞராக கூத்து மடியில் பேசுகிறீங்க, மக்கள் மத்தியில் பேசுகிறீங்க, ஒரு விஐபியாக உட்காந்து நிற்கிறீங்க, ஒரு மீடியா முன்னாடி பேசுகிறீங்க. தெருக்கூத்தில் நீங்கள் போய் பேசுங்க, கிராமத்தில் பேசுங்க. கிராமத்தில் உங்களை கூப்பிட்டாங்க, சென்னை மாநகரத்தில் இந்த சிங்கார சென்னையில் அதான் பல ஏறக்குறைய 250 பத்திரிகையாளர்கள் மத்தியில் நின்று பேசுகிறீங்க. அவர் சொல்கிறாரு, நான் பேசுனது வந்து எல்லாரும் ரசிக்க தான் செஞ்சீங்க, தன்னை மறந்து சிரிக்க தான் செஞ்சீங்க. யார் சிரிச்சாங்க? அப்போ தன்னை மறந்து சிரித்தவர் நம்ம ரஞ்சித் தான் சிரித்தார். இல்லை, மேடையில் இருக்கிறவர்களும் பத்திரிகையாளர்களுமே சிரிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஒரு சிலர் வந்து சிரிச்சிருப்பேன். நான் அந்த மீட்டிங்கில் நான் இருந்தேன். அவர் பேச மைக் பிடிக்கும்போது நான் வெளியே போயிட்டேன். வெளியே இருந்து நான் கேட்டேன், அதை கேட்டேன். இவர் பேச ஆரம்பித்தார்னா எப்படியோ 1 மணி நேரம் பேசுவார், எனக்கு தெரியும். பேசிகிட்டே இருப்பார். நேரம் ஆகிடுச்சு அப்படின்னு நான் வெளியே வந்து இவர் மைக் பிடிக்கும்போது கிளம்பி வந்துட்டேன். வெளியே நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் பேசிகிட்டு இருந்தேன்னு வைங்க. அதாவது ஒரு சிலவர் சிரிக்கிறாங்கங்கிறது, நீங்கள் வந்து சிரிக்கிறாங்கங்கிறதுக்கு எதை வேணாலும் பேசுவீங்களா? இந்த தெருக்கூத்தில் பேசுனாங்கிறது நீங்கள் பேசுவீங்களா? உங்களுக்குன்னு ஒரு தகுதி இருக்குல்ல, அந்த தகுதியின் அடிப்படையில் தான் உங்களை கூப்பிட்டு வந்து நிற்க வச்சுருக்காங்க. இந்த படத்தை பற்றி வாழ்த்தி பேசணும். அதை முன்னே சொல்லுங்கள், நான் இந்த மாதிரி குடியில் நானும் வாங்கியிருந்தேன், இப்போ வந்து தெளிஞ்சிட்டேன், நல்லா ஆகிட்டேன், அதனால் நான் என் குடும்பம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அதிலே இன்னொரு விஷயம் பேசியிருந்தா தெரியுமா உங்களுக்கு? இருட்டறையில் முரட்டுக்குத்து படத்துக்கெல்லாம் வந்து நீங்கள் ஏன் விமர்சனம் வைக்கல, அதிலே வந்து அது நீட்டாவாக இருந்துச்சு அந்த போஸ்ட்ன்ற மாதிரி பேசியிருந்தார். அப்புறம் அவரே ஒரு படம், ஒரு பேய் பார்ட் 2 பிசாசு 2 ஆண்ட்ரியாவை வந்து நிர்வாணமாக எடுத்தேன்னு சொல்லியிருந்தார். என் அன்னை அம்மா மாதிரி நடிச்சுட்டு நான் அவங்க நிர்வாணமாக எடுத்தேன் அப்படின்றாரு. ஆண்ட்ரியா அவங்களை ரொம்ப புகழ்ந்து பேசியிருந்தார். 1 கோடி ரூபா சம்பளம் கொடுத்து அவங்கள நிர்வாணமாக நடத்தணும் நடித்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை எடுத்துட்டேன் அப்படின்றாரு. அது எடுக்கலை, என்ன சொல்கிறாரு, மறுபடியும் வந்து ஒரு லேடி ஃபோட்டோகிராஃபர் அவங்க வச்சு தான் எடுத்தேன்றாரு. ஆனால் நமக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் என்னென்னா அவர் தான் எடுத்தார், வேறு யாரும் இல்லை. அப்போது அந்த நிர்வாணமாக அவங்க நடிக்கும்போது இவங்க 2 பேர் தான் இருந்தாங்க. நிர்வாணமாக இன்றைக்கி இருக்கிற ஆண்ட்ரியாவும் இங்கே வந்து கேமரா முன்னாடி எவரே கேமரா டைரக்ஷன் எல்லாம் பண்ணால் இவர் தான். ஆனால் அவர் வெளியில் சிகரெட் பிடிக்க போயிட்டதா தானே சார் சொன்னார்? 2 பேர் தான் நின்று எடுத்தது. அது வெளியே எப்படி சொல்கிறாரு, இப்படி இங்கே வந்து அவர் தான் சொல்கிறாரு எங்கள் அம்மா அப்படின்னு. அம்மாவே அப்படி தான் எடுப்பார்னு நினைக்கிறேன், நிர்வாணமாக தான் எடுப்பார்னு நினைக்கிறேன். விட்டால் அப்படியே எடுத்துருவார்னு நினைக்கிறேன். அந்த இதில் தான் சொன்னார். அது இதில் சொல்ல வேண்டிய அவசியம் தான். இங்கே அந்தளவு புனிதமாக பார்க்குறேன்னு சொல்லியிருந்தார். புனிதமாக பார்க்கல. ஆண்ட்ரியாவும் கூட 1 கோடி ரூபா கொடுத்து நான் நிர்வாணமாக நிற்க வச்சு எடுத்துட்டேன். இது என்ன நீ பெருசாக பேசுகிறீங்கன்னு தான் அர்த்தம். அந்த லேடியை இது பண்ணிட்டீங்களே இப்போது. ஆண்ட்ரியா என் படத்தில் நிர்வாணமாக நடித்தது, நான் 1 கோடி ரூபா கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி தானே அது பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. பல பேர் பல விதமாக பார்ப்பாங்கள்ல. இதுதான் பேசியிருக்காரு. நீங்கள் ஒரு மன்னிப்பு கேட்குற இடத்துல வேறு இந்த விஷயங்கள்லாம் வரும்போது அந்த இடத்துல அது பேசும்போது இதெல்லாம் தேவையில்லை. அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த படம் இன்னும் ரிலீஸ் பண்ணல, எடுத்துட்டார் அவர். ஆனால் எடுக்கலைன்றாரு, இப்போ வேற ஒரு லேடி வச்சு எடுத்தேன் அப்படின்றாரு, மாற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் உள்ள ஒர்க் கூட அங்கே ஒர்க் பண்ண முக்கியமான ஆட்களோடு தெரிஞ்ச வரைக்கும் அந்த அறையில் யாரும் இல்லை. எல்லோரையும் அனுப்பிட்டு ஆண்ட்ரியா நிர்வாணமாக நடிக்க இவர் டைரக்ஷன் பண்ணார். இவரே கேமரா எல்லாம் அங்கெல்லாம் பார்த்தாரு. கேமரா இதெல்லாம் இவர் தான் பண்ணார். இவர் தான் பண்ணது. இதெல்லாம் பண்ணிவிட்டு அம்மா மாதிரி அக்கா மாதிரின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போ நிர்வாணமாக நீங்கள் 2 பேர் வெளியே உள்ளே இருக்கும்போது நாங்கள் என்ன நினைப்போம்? பனைமரத்தடியில் நீங்கள் நின்று பால் குடித்தாலும் கல் தான் சொல்கிறோம்ல. உங்கள் நிர்மாணமாக இருப்பாங்க, நீங்கள் டைரக்டராக இருக்கீங்க அப்படின்னா நாம் என்ன நினைப்பாங்க மக்கள்? சரி, அந்த நடிகை வந்து நிர்வாணமயம் படத்தில் நடித்தா மட்டும் ஏன் நீ பதிவு பண்ணுறீங்க? அந்த நடிகை வந்து மறுபடியும் இது பண்ணுற மாதிரி, இழிவுபடுத்துகிற மாதிரி தானே. அதுவும் ஒரு மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்துல இது தேவையில்லாத விஷயம். மறுபடியும் இந்த மாதிரி, அதாவது இதை வந்து பண்ணக்கூடாதுன்னு இவர் தயாரிப்பாளர் கேட்டிருக்க. இதெல்லாம் தேவையா? 1 கோடி ரூபா கொடுத்து நடிக்க வைக்கணுமா? எதுக்கு நிர்வாணமாக? இல்லை, அவசியம் தேவை அப்படின்றது. இவருக்கு அவசியமாக தேவைப்பட்டது, அதனால் அவர் நடிக்க வச்சுருக்காரு, நிர்வாணமாக நடிக்க வச்சுருக்காரு.
இது வந்து இதை வந்து இவர் கண்டிச்சிருக்காரு, வெற்றிமாறன். அந்த படம்லாம் நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்களா அவ்வளோதான், நான் பேச மாட்டேன் அப்படி இப்படின்னு நிறைய கண்டித்த பிறகு அது படம் அப்படியே நிற்கிது, இன்னும் ஹோல்ட்லே இருக்குது. இப்போ பணம் செலவு பண்ணி என்ன ஆகுது? பணம் செலவு பண்ணவும் பண்ணிட்டான், ஆனால் பணம் வரலன்னு அவருக்கு தானே நஷ்டம். இப்படி தேவையில்லாமல் பேசுவார். அதனால தான் அருள்தாஸ் மற்ற ஆட்கள் எல்லாம் வந்து நீ என்ன பெரிய அறிவாளியா, நீ படம் பண்ணுறது ஆங்கில படங்களை வந்து வாந்தி எடுக்கிற, அந்த படங்களை பார்த்து தான் வாந்தி எடுக்கிற, நீ என்ன பெருசாக புதுசாக உட்காந்து யோசிக்கிறியா, போலிய அறிவாளி தானே நீ அப்படின்னு அவர் போட்டு லெஃப்ட் ரைட் வாங்கினார் அருள்தாஸ். அது வாஸ்தவமான விஷயந்தான். சார், இப்போ அந்த மன்னிப்பு கேட்கறதே வந்து ஒரு வித்தியாசமான ஸ்டைலாக இருந்ததாக பார்க்கப்படுது. ஏன்னா பொதுவாக மன்னிப்பு கேட்குறவங்க ரொம்ப வருந்தி சாரி அப்படின்றதோட முடிச்சுக்குவாங்க. ஆனால் இவர் தாமரை அவர்களை குறிப்பிட்டு தனித்தனியாக ஒவ்வொருத்தரையும் குறிப்பிட்டு மன்னிப்பு கேட்டதோட கடவுளாக இருந்து அப்படின்ற மாதிரி ஏன் கடவுள் அளவுக்கெல்லாம் போய் அவர் வந்து மன்னிப்பு கேட்குறாரு, அவருடைய வழக்கமாக இருக்கா? அவர் கேட்கல, நான் சொன்னதை நீங்கள் புரிஞ்சுக்கலப்பா, தெரியுதா, சரிப்பா மன்னிச்சுக்கு போக்கும் அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி தான். ஒரு முறை ஆப்ரஹாம் லிங்கனுடைய அந்த காலத்தில் ஏதோ ஒரு இது சொல்லுவாங்க, யாரோ ஒருத்தர் பேசும்போது இந்த சபையில் இருப்பவர்கள் பாதி பேர் கழுதைகள் அப்படின்னாங்க. இதெல்லாம் நீங்கள் வாபஸ் வாங்கணும் நீங்கள் சொல்கிறாங்க. சரி, பாதி பேர் கழுதை இல்லை அப்படின்ட்டான் அவர். அவர் என்ன சொன்னது, பாதி பேர் கழுதைன்னாரு, பாதி பேர் கழுதை இல்லைன்னா அதே கருத்து தான். அதே மாதிரி தான் இவர் மன்னிப்பு கேட்குறங்கிற பேரில் உங்களுக்கு வந்து நான் சொன்னதை நீங்கள் புரிஞ்சுங்களப்பா, கலை கண்ணோட்டத்தோடு பாருங்கப்பா, ஏன்பா நீங்கள் காம கண்ணோட்டத்தோடு பார்க்குறீங்க, நான் சொன்னது இந்த மாதிரி இங்கே நடக்கும் அப்படி நடக்குங்கிறத நான் அப்படி சொன்னேன், கலோக்கி எல்லாம் கொஞ்சம் ஆர்வமாக சொன்னேன், அதை போய் நான் ஒரு கேஷுவலாக சொன்னேன், அதாவது காமெடியாக சொன்னேன், அதை நீங்கள் வந்து ரசிச்சிங்க, இப்போ வந்து என்ன இது பண்ணுறீங்க அப்படின்றாரு. அதாவது நான் சொன்னதை நீங்கள் புரிஞ்சிக்கல, நான் வந்து காமெடிக்காக சொன்னேன், இதை வந்து பெரிய விஷயமா எடுத்துக்கிறீங்க நீங்கள், சரி மன்னிச்சுங்க போங்கப்பா மன்னிப்பு கேட்டோம் போங்கப்பா அப்படிம்பாங்களா. வடிவேல் உருவப்படுத்துகிற, ஓ கிளம்பு அவர் தான் சொல்லிட்டார்ல, வாபஸ் வாங்கிட்டார்ல, கிளம்பு அப்படிங்கிற மாதிரி தான் அவரை மக்களை கிளம்பி விட்டார். இல்லை, அதில் வள்ளுவருடைய காமத்துப்பாலையும் உள்ள இன்க்ளூட் பண்ணி தான் அவர் பேசியிருந்தார். அவருக்கு அந்த ஏதாச்சும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. இப்போ சொன்னால் உங்களுக்கு நிறைய கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிடுவாங்க, ஒரு மென்டல்னு வேறு மாதிரி ஆரம்பிச்சிடுவாங்க. சரி என்ன பண்ணுறது, அது இதுன்னு சொல்லி கடைசியில் வந்து நான் மன்னிப்பு கேட்கல அப்படிங்கிற மாதிரி தான் வரும். நான் சொன்னது புரிஞ்சுக்கலப்பா, நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் உதாரணம் பாருங்கள் அப்படின்ட்டு வந்துட்டார். மன்னிப்பு கேட்ட மாதிரியும் ஆச்சு, கேட்காத மாதிரியும் ஆச்சுன்ற மாதிரி, கல்லால் அடித்த மாதிரி ஆச்சு, ஆட்கள் அனுப்பின மாதிரி ஆச்சு, பண்ண மாதிரி ஆச்சுங்க. அந்த மாதிரி இதில் இன்னும் வந்து சுவாரஸ்யமாக விஷால் அவர்கள், பொதுவாகவே அவங்க 2 பேருக்கு இப்போ ஆகலை, அவர் வந்து சொல்லியிருந்தாரு அவர் எப்பவும் இதை தான் பண்ணுவார், சுபாவத்தை வந்து இது பண்ண விஷால் அந்த இந்த படத்தில் தான் 2 பேரும் கட்டி பிடிச்சி சண்டை போட்டாங்களே, கண்ணாம்பரி திட்டினாங்க. அதுவும் அப்பவும் அதே மாதிரி தான், இவனை விஷால் திட்டுவார், விஷாலை விட இவர் அதிகமாக திட்டிட்டு இருந்தார். அந்த மேடையில் வச்சு தான் திட்டினார் அவரும். ஆனால் இப்போ விஷால் அவர்களையும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு, நான் என்ன பொறுக்கின்றதை தவிர எதுவுமே திட்டலை அப்படின்ற மாதிரி. ஆமாம், விஷாலையும் பல வகையை திட்டினார். இப்படி தான் இப்போ அதை விஷாலுக்கு தெரியும் இவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு, இப்போ மக்களுக்கும் தெரிஞ்சு போச்சு, அவன் அப்படி தான் யாக்கு இருக்கேன் விடு அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி தான் இப்போ ஜனங்க எடுத்துக்குவாங்க. ஒருவேளை இது வந்து வேற யாரும் பேசியிருந்தா இந்த அளவு கான்ட்ரவர்சியாக மாறி இருக்குமா, இல்லை மிஸ்கின் அவர்கள் பேசுனதுனால தான் இப்படி ஆயிருக்கா? இல்லை, ஒரு சபை நடுவில் பேசுகிறீங்க, பெரிய டைரக்டருங்களான்னு உங்களை கூப்பிட்டு பேசுனால பேசுகிறீங்க. வேறு யாராவது பேசுனா வந்து அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, சின்ன ஆள் பேசுனா அது பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ கூல் சுரேஷ் அந்த மாதிரி அவங்களாம் பேசியிருந்தாங்க. அப்போ கூல் சுரேஷ் பேசினாலும் கூட ஒரு அப்படின்னு சத்தம் போட்டிருப்பாங்க, அடங்கியிருப்பான்னு வைங்க. இவரை வந்து பேசக்கூடிய இதில் வந்து ஒரு பெரிய டைரக்டருங்கிற வகையில் வாழ்த்தி பேசணுன்னு தான் நான் வந்திருக்கீங்க. நீங்கள் வாழ்த்தி பேசுகிற இடத்துல வந்து வசைப்பார் வேறு மாதிரி நீங்கள் பேச ஆரம்பிச்சிருங்க, போதும் அது கொஞ்சம் கவனிக்கிறாங்க. இப்படியே விட்டா இல்லாட்டி நீங்கள் இதை விட்டுட்டிங்கன்னா அடுத்தது இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேசுவார். பார்த்தாடே நான் பார்த்தேன்ல உம்மால என்ன பண்ணேன்னு தெரியுமா அப்படி இப்படி அந்த வார்த்தையோடு ஆரம்பிச்சிடுவார். சரி கை தட்டுறாங்க, இது ரசிக்கிறாங்கன்னு அதே வார்த்தையில் ஆரம்பித்து நீங்கள் எதானா என்ன ஆகுறது கொடுக்குற இன்னும் ஓவராக போயிடுவார்னு இப்போவே கொஞ்சம் அடங்குன்னு அடக்கி வச்சுருக்காங்க. கொஞ்சம் இப்போ மன்னிப்பு கேட்குற மாதிரி வந்திருக்காரு. இனிமேல் எங்கேயாச்சும் பேசும்போது கொஞ்சம் யோசித்து பேசுவார். சரி, இன்னொரு பக்கம் வந்து பார்க்கும் பொழுது பொதுவாகவே நடிகர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வீடு கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்கள்ல ரொம்பவே கவனமாக இருப்பாங்க. பொண்ணு கொடுக்கறதுலேருந்து வீடு கொடுக்கறதுலேருந்து சின்ன சின்ன விஷயத்தில் கூட அதை நிரூபிக்கிற விதமாக இப்போ கஞ்சா கருப்பு அவர்கள் மேலேயும் வந்து ஒரு வழக்கு போயிட்டு இருக்கு. என்னதான் சார் நடந்துச்சு? இல்லை, கஞ்சா கருப்பு வந்து அந்த இடத்துல வந்து அவர் கொஞ்சம் வெள்ளிந்தியான மனுஷன், அப்பாவி, படிக்க தெரியாதுங்க, படிப்பு கிடையாது அவருக்கு.
ஒரு பத்திரிக்கை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது என்னென்ன எழுத்து அப்படி தான் போகும். அப்போ வந்து நீங்கள் வந்து அவருக்கு ஃபோனை யூஸ் பண்ணவும் தெரியாது. கிரெடிட் கார்டுன்னா அந்த கிரெடிட் கார்டுன்னா என்ன, அதில் எப்படி அமுக்கணும் அப்படிம்பாரு. கிரெடிட் கார்டில் எங்கே பணம் போட்டு எடுக்கணுங்கிறது எப்படி அமுக்கணும், இப்படி போட்டால் இதில் அதுக்குள்ள என்ன போடணும்னே இது தட்டணும், இந்த நம்பர் அந்த நம்பர் என்ன நம்பர்னு அது இப்படி எதுவுமே தெரியாத ஒரு மனுஷன். அவர் வந்து இங்கே வந்து இவர்கிட்ட வாடகைக்கு இருக்கார். வாடகை இருக்கும்போது அப்பப்போ ஒரு பணம் கொடுத்துருவார். அவங்க நீங்கள் வந்து ஃபோன் இவருக்கு ஃபோனில் பே பண்ணுவாங்க இல்லையா, நம்ம அந்த மாதிரி பே பண்ணியிருந்தா யூடியூப் பே பண்ணியிருக்கலாம். சில பேர் சிலது வந்து செக் எடுத்து எழுதி கொடுத்துருக்கலாம். செக் எழுத இவருக்கு தெரியாது. படிக்காத ஆளுக்கு செக் எழுத வராது. செக்கில் நீங்கள் என்ன கிராஸ் பண்ண என்ன எவ்வளோ கோடும் தெரியாது. பணம் அதிகமாக கொடுத்தீங்கன்னா அவர் என்னவே தெரியாதுங்க. அப்படியே நடுங்க கை அப்படியே வந்து 100 1000 500 கிராமத்தான் என்ற மாதிரி எண்ணிருப்பார். அந்த மாதிரியான ஆள் அவர். ஆனால் அவங்க மனைவி படித்தவங்களா தானே? மனைவி படித்தவங்க. மனைவியை வந்து அவங்க ஊரில் இருக்காங்க. இவர் இங்கே என்னென்னா அப்பப்போ நடிக்க ஊரில் குடும்பம் வீட்டுக்கு ஊரில் போயாச்சு. இவர் அப்பப்போ நடிக்க வரும்போது இங்கே வந்து தங்கிட்டு போய் மறுபடியும் நடிக்க போயிட்டு வருவார். அதனால் அப்பப்போ வந்து இவர் தங்குவார். இப்போ பணம் கொடுத்துருவார். அவர் சொல்கிறார் 40,000 ரூபா கொடுத்தேன். இவருக்கு வந்து அந்த நீங்கள் ப்ராப்பராக வந்து எதில் அனுப்பியிருக்கேன்னா ஒரு ஆதாரம் தெரியாது வேணும், அல்லது எழுதி கொடுப்பா ரெசிப்ட்னு கொடுத்துருக்கணும், கேட்டிருக்கணும். நம்ம தெரிஞ்சவர் தானே வாங்கி கொடுத்துருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அது. அவர் அந்த நம்பிக்கை ஒரு வெள்ளந்தியான கிராமத்தான். அவருக்கு வந்து அந்த இது தெரியாது. பணம் கொடுத்தோம், அந்த ரெசிப்ட் கொடு, டேட் போட்டு கொடு, இங்கே டேட் போட்டியா கையெழுத்து போட்டு கொடுன்னு அவருக்கே தெரியாது. எங்கே டேட் போடணும், எங்கே கையெழுத்து போடணும், அது அவருக்கே தெரியாது. அவருக்கு எப்படி என்ன பண்ண முடியும்? ஆனால் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியதெல்லாம் ஐயா போச்சேன்னு தான் அவர் இது பண்ணுவார். ஆனால் அதெல்லாம் வந்து நடிப்பு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஏன்னா வீட்டோட உரிமையாளரும் கூட பேட்டி கொடுத்துருக்கிறாரு. இல்லை நீங்கள் என்னென்னா ஒரு வீட்டில் நீங்கள் இந்த வீட்டில் குடியிருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட சாவி எங்ககிட்ட இருக்குது. நீங்கள் தான் குடியிருக்கீங்க. நீங்கள் ஹவுஸ் ஓனர் அவராக இருந்தாலும் கூட அவர் வந்து ப்ராப்பராக போலீஸோடு வந்து நீங்கள் திறக்கணும். போலீஸ் இல்லாமல் நீங்களாக கதவு திறந்துட்டு உள்ளே போனீங்கன்னா நீங்கள் அவர் சொல்கிறத கேட்டு தானே ஆகணும். ஒரு 5 லட்ச ரூபா வச்சுருந்தேன்னாலும் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் அவருடைய அனுமதி இல்லாமல் தான் நான் திறந்துருக்கீங்க. அவருடைய அனுமதி இல்லாமல் தான் அவருடைய எல்லாமே ஓரமாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் தப்பு தானே. அவருடைய அனுமதியோடு பண்ணியிருக்கலாம். நீங்கள் என்ன அப்படி என்ன உங்களுக்கு அவசரம்னா போலீஸ் ப்ராப்பராக போலீஸ் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி பண்ணுங்க சார் அப்படின்னு போலீஸ் மூலமாக பண்ணியிருக்கலாம். அது போலீஸ் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டு வந்திருக்கலாம். அப்படி பண்ணியிருக்கலாம்ல. உங்களுக்கு ஏன் அவசரம்? அப்போ அவர் சொல்கிறது தப்பு தானே, அவர் சொல்கிறது கரெக்டு தானே. அவர் நான் பணம் வச்சுருந்தேன் இது வச்சுருந்தேன் காணும் அப்படின்னா நீங்கள் தான் கொடுத்தாகணும். நீங்கள் அவர் டெனண்ட்டாக இருக்கார், வாடகை தர்றாரு, ஏதோ 3 மாதம் தரனால் அவர் தான் என்ன சொல்கிறார் 40,000 ரூபா கொடுத்தேனே நான் போது. அப்போ 40 ரூபா கொடுத்தேன்னா இவர் வாங்கிட்டு போயிட்டார். ரெசிப்ட்டை கொடுத்துருக்கீங்களா நீங்கள்? முறைப்படி ரெசிப்ட்டுக்கு ஒவ்வொரு ஹவுஸ் ஓனரும் கொடுக்குறாங்களா எங்கேயாச்சு? 11 மாதத்துக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க, அவ்வளோதான். அது மட்டும் இருக்கும். எவ்வளோ வாடகை, எவ்வளோ முறவாசல் எவ்வளோலாம் கொடுக்குறாங்களா? நீங்களே ஒரு வீட்டில் குடியிருந்தீங்கன்னா 10,000 ரூபா வாடகை இருக்கும், முறவாசல் 500 ரூபா இருக்கும். நீங்கள் வந்து தண்ணிக்கு இதாக இருக்கும். கரண்ட்டு பில்லு பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். கரண்ட்டு பில்லு வந்து ஒரு யூனிட் 15 ரூபான்னு வச்சுருப்பாங்க, 10 ரூபா. இதெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் போட்டு கொடுத்துருக்கீங்களா பில்லு? இதெல்லாம் பில்லு போட்டு கொடுத்தா தான் ஹவுஸ் ஓனர் கேட்கணும். அப்போ இந்த விவகாரத்தில் வந்து கஞ்சா கருப்பு தரப்பில் வந்து நிறைய நியாயங்கள் இருக்கிறதா இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவருடைய வீட்டை நீங்கள் வந்து அவர் வாடகை கொடுத்துட்டீங்க. அவருடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் வீட்டை திறந்து இது பண்ணுறது தப்பு. அது உங்கள்கிட்ட சாவி இருக்குன்னா நீங்கள் எல்லா வீட்டையும் திறந்துடுவீங்களா என்ன? அவர் வாடகை கொடுத்துருக்கீங்க, முறைப்படி கூப்பிட்டு வந்து பெண் இருக்கலாம். சரி இல்லை அவ்வளோ லேட்டாக ஆகுதுன்னா போலீஸை கூப்பிட்டுட்டு வந்துடுங்க. போலீஸ் கூட்டிகிட்டு வந்து நான் போலீஸ் முன்னாடி தான் பண்ணாங்க பாருங்கள், வீடியோ எடுத்திருக்கோம், அல்லது வீடியோ எடுத்திருக்கோம் பாருங்கள், போலீஸ் முன்னாடி தான் அப்படின்னா நீங்கள் ஆதாரம் இருக்குது, ஓகே எதுவும் திருடலை அப்படின்னு நம்ம ஏற்றுக்கலாம். அவர் அனுமதி இல்லாமல் நீங்கள் திறந்துட்டு நீங்கள் அவர் வந்து வாடகை தரல இது தரலன்னு சொல்கிறதுல இது இல்லை. ஏன்னா அந்த ஆள் வந்து நான் சொல்கிறேனே, படிக்காத ஒரு ஆள்கிட்ட வந்து நீங்கள் என்ன கணக்கு கேட்க முடியும்? அது கணக்குனே அப்போ இந்த மாதம்னே இந்த இதுண்ணே அப்படின்பார். அவருக்கு தெரியாது, படிக்க தெரியாதுங்க, எழுத தெரியாது. அவர்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு 4 கட்டு 1000 ரூபா கட்டு கொடுத்தீங்கனாலும் கூட அதை எப்படி என்றதுன்னு தெரியாது. வாங்கி வச்சுட்டு ஓரமாக வச்சுட்டு ஒவ்வொன்றா இப்படி என்ன ஆரம்பிச்சிடுவார். அப்போது வந்து அந்த மனுஷனை நீங்கள் எந்த கணக்கில் சேர்த்துக்கிறது? நீங்கள் ஒரு கணக்கு கொடுத்துருப்பாரு. இவர் நம்ம தெரிஞ்சவர் வீட்டு வாடகை ஓனர் தானே,
நம்பகத்தன்மை தானே. நம்ம கொடுத்துட்டோம் வாடகை, சரி ஓகே. பில் நீங்கள் கொடுத்துருந்தா ஒவ்வொரு மாதமும் பில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் ஏன் தரலன்னு வாடகை ஈஸியாக கேட்கலாம். பில் கொடுத்ததா தெரியலையே, எந்த ஹவுஸ் ஓனர் பில் கொடுத்துருக்காங்க. இன்று எங்களோட இணைஞ்சிருந்து நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி. ஓகே.